Glory be to God the Father, God the Son, and God the Holy Spirit. Amen. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. Amen. Praise the Lord and good evening, my dear brothers and sisters in Christ. I greet you and I welcome you and I bless you all in the name of our Lord and Savior Jesus Christ for this evening lockdown family prayer fellowship. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை இந்த பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான நாள், ஒரு முழு நாள் நாம் நம்முடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 1.5 மணி நேரம் நம் கடவுளுக்கு என்று நாம் செலவு செய்ய போகிறோம். The whole day we happen to spend for our own self. This 1.5 hour we're going to sow the seeds of faith in the God's presence, so that we can be blessed, protected, guided and guarded, and God meets all our needs. இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு நம்முடைய சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொண்டு நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்துக் கொள்வோம். நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். விடுதலின் ஊழியங்களிலிருந்து, விடுதலை ஜெபத்திலிருந்து உங்களை யாவரையும் இந்த பொது முடக்க கூட்டத்திற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். கிறிஸ்துவானவர் நம்ம மத்தியிலே இருந்து அசைவாட போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். I welcome you all this evening on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. God is going to be along with us. His mercy endureth forever, and He is going to talk to us tonight. Let's close our eyes and look unto Him. கண்களை யாவரும் மூடிக்கத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலைக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர். இந்த நாளிலே உம்மை நாங்கள் தேடும்படியாக எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர், பெரிதான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறீர். மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய ஒரு கிருபை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த 1.5 மணி நேரம் நாங்கள் உம்மோடு செலவு செய்ய போகிறோம். இது நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு கடமையாக நாங்கள் எண்ணுகிறோம். இதன் மூலம் நாங்கள் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் ஐஸ்வர்யங்களையும் சம்பாத்தங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரே நாங்கள் உணர்கிறோம். எங்களுடைய பாதுகாப்பிலே நாங்கள் உணர்கிறோம். எங்களுடைய பராமரிப்பிலே நாங்கள் உணர்கிறோம். நல்ல உணவு கொடுக்கிறீர், நல்ல தண்ணீரை கொடுக்கிறீர், நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறீர், தேவைகளை சந்திக்கிறீர். அனைத்து காரியங்களும் நீங்கள் செப்பனிட்டு பார்த்துக் கொள்ளுகிறீர். நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய மன்றாட்டுகளை கேட்டருளும், எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் பதிலளியும். ஆண்டவரே, எங்கள் நன்றிகளை நாங்கள் சொல்லும் பொழுது, சாட்சி நிமித்தமாக துதிகளோடு நாங்கள் சொல்லும் பொழுது அதை ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தருளும். உங்களுடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறபடினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நேரமும் ஒரு காலமும் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த உலகம் இன்று எதிர்பாராத ஒரு பெரிய உபாதைக்குள்ளே இருந்த போதிலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். அநேக இடங்களிலே மழை, வெள்ளம், கடல் நீர் உள்ளே புகுந்து விட்டது. அநேக இடங்களிலே சுனாமி என்று சொல்கிறார்கள். அநேக இடங்களிலே பூமி அதிர்வு மற்றும் வால்கேனோ என சொல்லக்கூடிய எரிப்பிழம்புகள் மலையிலிருந்து வெடித்து சிதறுகிறது. கொள்ளை நோய்கள் இருக்கிறது. எல்லாம் பற்றாக்குறை பஞ்சமாக இருக்கிறது. எங்களை ஸ்திரமாக பலமாக வைத்திருக்க நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். நீரே ஆண்டவர் இந்த நாளிலே எங்களை பெயர் பெயராய் தலையாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை சுத்திகரியும், எங்களை பலப்படுத்தும். இந்த 1.5 மணி நேரம் ஆண்டவரே, உங்களுடைய பாதபடியிலே நாங்கள் எல்லா வேலைகளையும் விட்டு நாங்கள் வருவபடியாக கிருபை செய்திருக்கிறீர். உம்மை தேடும் பொழுது நீர் இரட்சகராக இருக்கிறீர். உம்மை உதாசீனப்படுத்தும் பொழுது நாங்கள் வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், நாங்கள் நம்பி இருக்கிறோம், உண்மை சார்ந்திருக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. முழு ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாருடைய இன்டர்நெட் மற்றும் அவர்களுடைய கரண்ட், பேட்டரி, வோல்டேஜ் எல்லாம் பார்த்து கொள்ளுங்க. எல்லா சிக்னல் எல்லாம் பக்கா இருக்கும்படியாக ஆண்டவரே, உம்முடைய நாங்கள் ஒரே கூரையின் கீழே ஒரே குரலாய் ஒரே குடும்பமாய் நாங்கள் செய்ய கிருபை செய்யுங்க. பலப்படுத்தி எல்லாம் காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். முதல் கவி, தெரிந்த கவி, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், தமிழிலும் ஆங்கிலத்திலும். கர்த்தருடைய ஒரு பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்வோம். அவருடைய ஆசனை பெற்றுக்கொள்வோம். நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். Let's cleanse ourselves, wash ourselves with His blood, purify ourselves, receive more blessings and cure and deliverance by singing this song. Let's sing together. சேர்ந்து பாடுவோம்.
is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தும்படி ஆராதனைக்குள் கடந்து செல்வோம். முதல் பாடலை சேர்ந்து பாடுவோம், அதை மகிமைப்படுத்துவோம். Let's sing the first song to glorify God. Sing in His presence with quotes and thanksgiving and praises. It's a known song. Let's sing and magnify Him. தூய எம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூய எம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. பாவம் சுமந்தீர் சாபமானீர், பாவம் சுமந்தீர் சாபமானீர், பாதம் பணிந்திடுவோம். தூய தூய என் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. சாவை வென்றீர், உயிர் தெழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். சாவை வென்றீர், உயிர் தெழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்தம் தொழுதிடுவோம். தூய தூய என் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளும் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மங்க வாழ்வை எமக்கு தருவீர், மங்க வாழ்வை
எமக்கும் தருவீர் மன்னா தொழுதிடுவோம். தூய தூய என் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூய என் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். Hallelujah. Glory be to God. கர்த்தர் அருமையான பாடலை கொடுத்திருக்கிறார். அவர் துதிப்பதற்கு மையப்படுத்துவதற்கு நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையாக மாறி மாறி வாசிக்கின்ற சங்கீதம் நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 115 அதிகாரம் 1-18 வசனங்கள் முடிய கர்த்தருடைய சித்தம் கொண்டவர்கள் எடுத்து வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் பெற்றுக்கொள்ளுமாறு அழைக்கிறேன். Today's responsible psalm is Psalms 115 verse 1-18. Please read and get the God's blessings for you and your family by reading it. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தம், உமது சத்தியத்தின் நிமித்தம் உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும். அவர்களுடைய தேவன் எப்பொழுதும் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வார்கள். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமானதை யாவையும் செய்கிறார். அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாய் இருக்கிறது. இவைகள் வாயினாலும் பேசாது, அவைகள் கண்ணிருந்தும் காணாது, இவைகள் காதிருந்தும் கேளாது, இவைகள் மூக்கிருந்தும் மோராது, இவைகளுக்கு கை இருந்தாலும் தொடாது, இவைகளுக்கு கால் இருந்தும் நடாது, தங்கள் தொண்டையால் சத்தமிட மாட்டாது. இவைகளை பண்ணுகிறவர்கள் அவர்களை நம்புகிற யாவரும் அவர்களைப் போலவே இருப்பார்கள். இஸ்ரேலின் கர்த்தரை நம்பு அவரை அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுபவர்களோ கர்த்தரை நம்புவர்களோ அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரேல் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தினர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பெரியவரும் சிறுவனும் ஆசீர்வதிக்கப்படுவார். உங்கள் பிள்ளைகளையும் வாதிக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தாவே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரனும் கொடுத்தார். மரித்தவர்களாலும் மௌனத்தில் இருக்கிறார்கள். அனைவரும் கர்த்தரை துதியுங்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கப்படுவோம். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Amen. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இதை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வார். இன்னும் சுகமும் பலமும் கர்த்தர் அவர் வாழ்க்கையிலே அருளி விடுதலை கொடுத்து எல்லா தேவைகளையும் சந்தித்த கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த குடும்பத்தின் மீது செய்வாராக. Amen. Hallelujah. God bless the family. May God bless the words too. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல், சேர்ந்து பாடி தனிமைப்படுத்துவோம். Second song, it's an English song. Let's sing and glorify God together. It's me, oh Lord, standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. Not my brother, not my sister, but it's me, oh Lord, standing in the need of prayer. Not my brother, not my sister, but it's me, oh Lord, standing in the need of prayer. Not my brother, not my sister, but it's me, oh Lord, standing in the need of prayer. Not my brother, not my sister, but it's me, oh Lord,
standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. Not my father, not my mother, but it's me, oh Lord, standing in the need of prayer. Not my father, not my mother, but it's me, oh Lord, standing in the need of prayer. Not my father, not my mother, but it's me, oh Lord, standing in the need of prayer. Not my father, not my mother, but it's me, oh Lord, standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. Not my friend, not my neighbor, but it's me, oh Lord, standing in the need of prayer. Not my friend, not my neighbor, but it's me, oh Lord, standing in the need of prayer. Not my friend, not my neighbor, but it's me, oh Lord, standing in the need of prayer. Not my friend, not my neighbor, but it's me, oh Lord, standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. It's me, oh Lord, standing in the need of prayer. Glory be to God for the wonderful song that God happened to give. ஒரு அருமையான பாடலை கொடுத்திருக்கிறார். நாம் பாடும்படியாக தேவ மகிமைக்காக முதல் வேத பாடத்தை எடுத்து வாசிப்போம். நாகும் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் எடுத்தவர்கள் வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். The book of Nahum, chapter 1, verse 3. Please read and get God's blessings for you and your family. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளா இருக்கிறது. The Lord is slow to anger and great in power and will not all acquit the wicked. The Lord hath his way in the whirlwind and in the storm, and the clouds are the dust of his feet. Glory be to God. கர்த்தர் மகிமைப்படுவதாக. 3வது பாடல் ஒரு தமிழ் பாடல் சேர்ந்து பாடி மகிமை செலுத்துவோம். Third song, the Tamil song. Let's sing and glorify God together.
கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கமடைவதில்லை, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் பேலத்தின் மேல் பேலன் அடைந்து அவன் கழுகை போல் எழும்பிடுவான். அவன் பேலத்தின் மேல் பேலன் அடைந்து அவன் கழுகை போல் எழும்பிடுவான். அவன் ஆஸ்தி பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். அவன் ஆஸ்தி பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் விருப்பம் நிறைவேறும், அவன் சத்துரு விழுந்திடுவான். அவன் விருப்பம் நிறைவேறும், அவன் சத்துரு விழுந்திடுவான். அவன் கொம்பு உயர்த்தப்படும், அவன் சீயோனை சேர்ந்திடுவான். அவன் கொம்பு உயர்த்தப்படும், அவன் சீயோனை சேர்த்திடுவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். ஹல்லேலூயா, ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் தேவமைக்கு வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 Thessalonians chapter 1 verse 9-10. Please read for the glory of God. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்ன என்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்புங்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழும்பி வரும் இனி வரும் கோபாக்கினம் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்குமாறு இருக்கின்ற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அறிகிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை வாசித்த
அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் பொறுப்பெடுத்து வழிநடத்தி பாதுகாத்து ஐஸ்வர்யங்களிலும் சம்பத்தினால் நிறைத்து நல்ல ஒரு வாழ்க்கையை அந்த குடும்பத்திற்கு கொடுப்பாராக. ஆமென். Glory be to God. ஒரு 4வது பாடல், ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல், சேர்ந்து மகிமைப்படுத்துவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். God sent his son, they called him Jesus. He came to love, heal and forgive. He lived and died to buy my pardon. An empty grave is there to prove my Savior lives. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds the future, and life is worth the living just because he lives. How sweet to hold a newborn baby and feel the pride and joy he gives, but greater still the calm assurance this child can face uncertain days because he lives. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds the future, and life is worth the living just because he lives. And then one day I'll cross the river, I'll fight life's final war with pain. And then as death gives way to victory, I'll see the lights of glory, I'll know he lives. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds the future, and life is worth living just because he lives. Hallelujah. Amen. எரேமியா 30வது அதிகாரம் 16வது வசனம். எடுத்தவர்கள் தேவ மகிமைக்காக வாசிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Jeremiah chapter 30 verse 11. Please read for the glory of God.
உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டமாய் தண்டிப்பேன். For I am with thee, said the Lord, to save thee, though I make a full end of all nations, whither I have scattered thee, yet will I not make a full end of thee, but I will correct thee in the measure, and will not leave thee altogether unpunished. கர்த்தருடைய இந்த வசனத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். சாட்சி நேரம். தேவமைக்காக உங்கள் சாட்சிகளை நீங்கள் சொல்லி அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பு அழைக்கிறேன். Please share your testimonies and receive God's blessings in your life. Glory be to God. ஒரு அருமையான நாளை கொடுத்திருக்கிறார். இங்கு இந்த பட்டணம் முழுவதும், இந்த நகரம் முழுவதும், இந்த தேசம் முழுவதும் பல விதமான சூழ்நிலையிலே அகப்பட்டு கொண்டாலும் தேவ பிள்ளைகளை பத்திரமாய் காத்துக் கொண்டிருக்கிறார். தேவையானதை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எந்த நாளிலும் உண்ண ஆகாரம், குடிக்க தண்ணீர் கொடுத்திருக்கிறார். இருக்க இருப்பிடத்தை கொடுத்திருக்கிறார். தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். சுகமாக வைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக பாதுகாப்பை கொடுத்து பராமரித்து வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. Any more testimonies? You can share it. Glory be to God. என்று அநேகர் நாம் மத்தியில் இல்லாமல் போனாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார். துதிகளோடு நம் மகிமையை செலுத்துவோம். ஒரு நன்றி பாடலை பாடுவோம். பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடி யார் தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். கண்களை யாவரும் முடியுது எனக்கு பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை எங்களுக்கு சொல்லித்தாருங்க. ஆண்டவரே, இந்த நாளுக்கு உண்டான விசேஷமான ஆசீர்வாதங்களை நாங்கள் உம்முடைய பாதவடியிலே நாங்கள் செலவிட்டுக் கொண்டிருக்கபடினாலே அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் கொடுங்க. நாங்கள் செய்கிற வேண்டுதல்களை நீங்கள் பதிலளிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த முழு ஆராதனையில் இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தைகள் இருக்கும்படியாய் பெரிதான காரியங்களை செய்யும்படியாய் கிருபை செய்யுங்க. இப்ப இயேசுவின் மூலம் கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பா இருக்கிற சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வார்த்தை, அவர் நம்மோடு இருப்பதை உறுதிப்படுத்துகிறார். நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார், காத்துக் கொண்டிருக்கிறார். நாகும் 1 அதிகாரம் 3 வசனம். The book of Nahum
chapter 1, verse 3. The Lord is slow to anger and great in power, and will not at all acquit the wicked. The Lord hath his way in the whirlwind and in the storm, and the clouds are the dust of his feet. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையுள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாத தூளா இருக்கிறது. ஒரு மழை வரும் பொழுது, ஒரு இடி இடிக்கும் பொழுது, ஒரு மின்னல் தோன்றும் பொழுது நாம் பெரிதாக பயப்படுகிறோம், அதிலே என்ன சேதம் நமக்கு வந்து விடுமோ என்று. ஆனால் இங்கு வசனம் சொல்லுகிறது, மேகங்கள் அவருடைய பாதத்தூளா இருக்கிறது. The storm and the clouds are the dust of his feet. கர்த்தர் நீடிய சாந்தம் மிகுந்த வல்லமை உள்ளவர். He is very, very slow to anger and great in power, and will not at all acquit the wicked. அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அப்போ இதற்கு அர்த்தம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறு இழைக்கும் போது, தவறு செய்யும் போது ஆக்கினை இல்லாமல் இருக்கிறதில்லை. கர்த்தருடைய ஆக்கினை நம்ம வந்து விடுகிறது என்று ஊர்ஜிதப்படுத்துகிறது. ஆனால் ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். He will not rescue unless and until there's a problem in your life, because he gives a lesson to you for you to understand what is the problem and what is that you are lacking of and what is that you need to be. எந்த விஷயம் நீங்க தவறா போறீங்க, எந்த இடத்துல உங்களை ஆண்டவருடைய ஒரு பெரிதான ஒரு கிருபை உங்களுக்கு வேண்டும், அது சுட்டி காட்டுறார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. ஒரு சைக்ளோன், ஒரு ஸ்டார்ம், இது எதுவா இருந்தாலும் அதுல வந்து அவருடைய வழி இருக்கிறதா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் சூறாவளியாக வீசிக்கொண்டிருக்கும் போது, பெருங்காற்றா அடித்து கொண்டிருக்கும் பொழுது, அப்ப என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய வழி நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருப்பது என்பது அர்த்தம். ஆமென். Lord's way is happening in our life when we have a greater storm in our life, when we have the biggest whirlwind in our life. ஒரு சின்ன ஒரு மின்னலுக்கு பயப்படுறோம், ஒரு சின்ன ஒரு இடிக்கு பயப்படுறோம், ஆனா அதோடைய பாதத்தூளா இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய வழிகள் நம் மீது கண்ணோக்கமா இருக்கிறது அப்படின்னு நான் பார்த்து கொள்ள வேண்டும். நீடிய சாந்தம், அவருக்கு நீடிய சாந்தம், பொறுமை எந்த அளவுக்கு இருக்குது, அவர் வல்லமை உள்ளவர். ஆனாலும் இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் நாம் மாறாக அவருக்கு எதிர்மறையாக நாம் செய்யும் பொழுது அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளாகிறோம். அந்த இடத்துல ஒரு ஆக்கினை கொடுக்கிறார், கஷ்டத்தை கொடுக்கிறார், ஆனால் தப்பித்து விடுகிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் சகாயர். Those who believe in him will perish. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 Thessalonians chapter 1 verse 9 and 10. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை இன்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறோமா இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. For they themselves show of us what manner of entering in we had unto you, and how we turned to God from idols to serve the living and true God, and to wait for his Son from heaven, whom he raised from the dead, even Jesus, which delivered us from the wrath to come. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு சில காரியங்கள் நிமித்தமாக இன்று இந்த வாதைக்குள்ளே நாம் நெருங்க நேர்ந்தாலும், தேவனுடைய ஒரு பெரிதான ஒரு இரக்கம் நம்மளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கு என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். பரலோகத்திலிருந்து வருவதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதும், நமக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி நாம் விசுவாசத்தை நாம் நிலைத்திருக்கும்படிக்கு நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். வாட் அ வண்டர்ஃபுல் காட். இதற்கு முந்தைய வசனம் சொல்லுது பாருங்களேன், நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். I've been repeatedly telling again and again, our God is a jealous God. நம்முடைய தேவன் கோபமுள்ள எரிச்சல் உள்ள ஒரு தேவன். அவருடைய மகிமையை வேறு எந்த ஒரு நபருக்கும் கொடுக்க விரும்ப மாட்டார். He does not willing to accept, or he is not a God who can share his glory with the other things.
இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், இந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு வசனம், நாம் கடந்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு வசனம். It's a verse which is related to the present situation that we face. In Jeremiah chapter 3 verse 11. எரேமியா 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமலும் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். இது தண்டிக்கிறாரா தண்டிக்கலையா ஒரு பெரிய கேள்வி ஒன்று வரும். For I am with thee, said the Lord, to save thee, though I make a full end of all nations, whither I have scattered thee, yet will I not make a full end of thee, but I will correct thee in measure, I will not leave thee altogether unpunished. நீ தப்பு பண்ணுவ, நீ அழிவு பண்ணுவ, நீ அக்கிரமம் பண்ணுவ, நீ என்னை தேடாம போவ, என்னை உதாசீனப்படுத்துவேன், அசிங்கப்படுத்துவேன், என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவேன், எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்க மாட்டேன். ஆனாலும் நான் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடன் இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், I am there to save you. உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளும் நிர்மூலமாக்கிறேன். உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ, உன்னை யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ, உன்னை தூக்கி எறிஞ்சாங்களோ, உன்னை ஓட விட்டாங்களோ, அவர்களை எல்லாம் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளும் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நீ பண்ண தப்புக்கு உன்னை நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டமாய் தண்டிப்பேன். I will not leave you. I will give you a punishment, but the punishment would be a little partial because I have saved you. Today it is happening. The situations that we face in this world, இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலை பார்க்கும் பொழுது எந்த இடத்துலையும் ஒரு நம்பிக்கை இல்லை. There is no hope. Everybody are uttering their punishments. எல்லாரும் அவருடைய தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு உரைத்த ஒரு வாக்கின்படி நம்மை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். Just because he has promised to save us, he is saving us, he is protecting us. He is a savior. Hallelujah. Romans chapter 1 verse 17. ரோமர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. For therein is the righteousness of God revealed from faith to faith, as it is written, the just shall live by faith. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய முழு சதவிகிதம் விசுவாசத்தை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். In today's life, many are just dissolving and disappearing their faith, even little by little. அவருடைய விசுவாசம் கொண்டு போகும்போது தேவன் மீது அவர் நம்பிக்கை அற்று போகிறது. தேவன் மீது இருக்கிற ஒரு பாசம், ஒரு நேசம் எல்லாம் அற்றி போகிறது. தங்கள் வாழ்நாளை பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். When they have lost the faith, they have lost the belief, they don't want to believe, they happen to irritate God and sin comes in their mouth. All the bad things that they happen to talk against God is happening and God is punishing them because they don't have even 1% of faith. ஒரே ஒரு சதவிகிதம் உண்மையான ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பதில் கொடுக்கிறார் பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Romans chapter 5 verse 9. Much more than being now justified by his blood, we shall be saved from wrath through him. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிகம் நிச்சயமாமே. இந்த வசனம் பிடிச்சுக்கங்க. ஒரு வாதை உங்களை அணுகுனாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுற காரணம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம். இப்படி நம்மளுடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற, we have been washed in his blood, covered, purified, cleansed. கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது நிச்சயமாமே. It is so sure that we will be saved because we will be washed by his blood, for his anger will not prevail us because he has promised that he will save and he is saving. It is so sure, won't it? Amen. கர்த்தர் கொடுக்கிற பெரிதான ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வார்த்தை. விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள், விசுவாசத்தை தரித்திருங்கள், விசுவாசம் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். Do not lose your faith. Do not lose your belief in him. Do not lose your trust in him because he is going to save you and he is a savior for everlasting, forever and ever.
நிச்சயமாய் எல்லா காலங்களிலும் உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Let's close our eyes and look unto God for a minute. Our loving Heavenly Father, the word that you have taught us to trust you, to believe you, to rely on you, to believe, to trust your word, to have the faith and hope, whatever situations might happen in our life. எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் உம்மை நாங்கள் சார்ந்திருக்கும்படி, உம்மை நாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கும்படி, உம்மை நாங்கள் நிச்சயமாய் நம்பும்படி எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அருளுங்க, ஆசீர்வதித்தருளுங்க. இன்னும் ஸ்திரமாய் வாழபடிக்கிற செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், பலதரைப்பட்ட மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீர், பாதுகாப்பு விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் தரித்திருக்க செய்யுங்க. பலப்படுத்துங்க. வரப்போர் நாட்களிலே காத்துக்கொள்ளுங்க. நாளை ஓய்வு நாள் இருக்கபடினாலே ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் இருக்கலாம். அவரை நாங்கள் சேவிக்கும்படி நீர் எங்களுக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் சேவிக்கும்படி கிருபை செய்தருளும். வந்திருக்கிற ஒரு குடும்பத்தாரையும் தலைத்தலையாய் பேர் பேரை ஆசீர்வதிங்க. பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. குற்றங்கள் குறை எல்லாத்தையும் மன்னிங்க. எல்லா வாதைகளையும் எல்லா சூழ்நிலையும் உங்களுடைய கோபத்தை நீர் எங்கள் மீது காட்ட மாட்டீர். நாங்கள் விசுவாசத்தில் நாங்கள் நடந்து கொள்கிறோம். பலப்படுத்த காத்துக்கொள்ள வேண்டியதுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்மத்தில் இருக்கிற சுவிசேஷக வாசகர்கள் முன் வந்து ஆசீர்வாதத்தை கோருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளில கலந்து கொண்ட குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை ஸ்திரமாய் பலமாய் வழிநடத்துவார். அவருடைய சித்தத்தின் கீழே உங்களை வழிநடத்துவார். அவர் உங்களை பாதுகாப்பார். அவருடைய சட்டையின் கீழே நீங்கள் பத்திரமாக இருப்பீர்கள். விசுவாசத்தை தரித்திருங்கள். நாளை 8 மணிக்கு சரியாக நாம் அனைவரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக மாலையிலே நாம் கர்த்தரை சேவிக்க போகிறோம். கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களும் சுகத்தையும் பலத்தையும் உங்களுக்கு அருள்வாராக. ஆமென். Stay blessed. God be with you. God bless you. And God take care of you. Thank you. Thank you, brother. Thank you, sister. Thank you, brother. Thank you. God bless you and your family. Thank you. God bless you.